ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் நெய், 2 வாழைப்பழம். நான் மஞ்சள் வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வாழைப்பழம் வாசனை போக வரைக்கும் நெய்யில் வதக்கிடலாம். 1 கப் ரவையும் வறுத்துடலாம் அதே நெய்யில். 1 கப் தேங்காய் துருவுனது, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 கப் பால், பசுப்பால் காய்ச்சினது. இந்த பால்லையே ரவை வேகட்டும். 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். 1/2 கப் சர்க்கரை 1/2 கப் கரெக்டாக இருக்கும். நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கனால நல்லா வெந்துருச்சு. இப்போ உருண்டை உருட்டிடலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டையை உருட்டிடலாம். குழிப்பணியார் சட்டியில் நெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றி அப்படி பரட்டி எடுக்கலாம். நீங்கள் கடாயில் கூட இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. வாழைப்பழம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.